நான் உங்க கோமாளியா நான் மாற போறேன். ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு அவங்க எப்படி இதுல கமெண்ட்ஸ்ல குறை சொல்றாங்க நம்ம பாத்துடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு முதல் இந்த கிச்சன் இன்னைக்கு தான் ஓபன் பண்றோம். ஓ சோ இன்னைக்கு வந்துட்டு கௌர பிரவேசம். ஆமா, கிரக பிரவேசம். கண்டிப்பா நான் பண்ணாத உடையாது. இப்போ பொங்கல் ஆகிட்டு இருக்கு. வெள்ளம் வந்து பால் காய்ச்சறோம். பால் இருக்குப்பா, பால் காய்ச்சலாம். அது வேண்டாம், பால் நீங்க பால் காய்ச்சணும். சக்கரை பொங்கல் வெள்ளம் போட்டு பால் ஊற்றக்கூடாது. இப்ப தெரியுதாப்பா எங்களை வச்சு எப்படி டிவி ஷோல மேய்க்கிறாங்கன்ட்டு. நான் வந்து நார்மல் குக்கு, பட் அவர் 5 ஸ்டார் குக். பார்த்தாலே இந்த இனிப்பு பத்தல, இன்னும் நல்லா குழஞ்சிருக்கணும். பார்த்தாலே டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுப்பா. முதல்ல ஜாலியா இருக்கு. நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்கே சாப்பாடு போடுற ஒருத்தவர் அவருக்கு சாப்பிட கூட டைம் இல்லாம அப்படியே ஒர்க் ஈவெண்ட்னு சுத்திக்கிட்டே இருக்காருங்க. அவரை நம்ம கையோட பிடிச்சி இப்போ ஒரு vlog பண்ண போறோம். இங்க அவரோட இடத்த எக்ஸ்க்ளூசிவா நிறைய கண்டென்ட் இருக்குங்க. அதை காமிக்கிறதுக்காக நம்ம உள்ள போயிடுவோமா? வாங்க. ஆஃபீஸே பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு, சூப்பரா இருக்கு. அண்ட் நமக்கு பிடிச்ச பாபா இங்க இருக்காங்க. வாங்க, நான் ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் பாபா. பார்த்தோன்னே இவ்வளோ பெரிய ஃபோட்டோ, இவ்வளோ பெரிய சிலை, ஒரு வாட்டி ப்ரே பண்ணிட்டு போயிடும். நம்ம பாபா பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம ஆஃபீஸ்லேயே பிடிச்ச இடம் எதுங்க? பேண்ட்ரி. ஏன்னா அங்கே தான் கடலை போடலாம், காஃபி குடிக்கலாம், சாப்பிடலாம், என்ன வேணா பண்ணலாம். நம்ம அக்கா அங்கே இருக்காங்க. ஒரு காஃபி இல்லை ஏதாச்சும் ஒன்று போட்டு தாங்க அப்படின்னா. அக்கா எப்படி இருக்கீங்க? சூப்பர்க்கா. அக்கா எனக்கு ஒரு காஃபி போட்டு தரீங்களா? சூப்பர். அக்கா காஃபி போட்டு தர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சார் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. நான் பார்த்ததே கிடையாது. அப்படியே செட்டு ஃபுல்லாக அவார்ட்ஸாக இருக்குது. என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஏன்னா இவ்வளோ சூப்பராக இருக்கு அவார்ட்ஸ்லாம். அவரோட ஃபோட்டோ வச்சு நிறைய இருக்கு. இதெல்லாம் குக்கிங்கான அவார்ட்ஸ் இல்லையா? பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. வாங்க, அங்கே ஒரு வாழை இலை இருக்கு. அந்த இலைக்கு பின்னாடியும் நிறைய இருக்கு. அது வாழை இலை, அதுவும் ஒரு ட்ராஃபி தரா. ஏன் ஹைட்டுக்கு இருக்குங்க ஒரு அவார்டு. ஏங்க நான் ஆக்சுவலி நிஜமா இது ஒரு சும்மா ஒரு ஷோ கேஸ், ஒரு ஷோ பீஸ் அப்படின்னு நான் நினச்சேன். இது ஒரு அவார்டுங்க. எவ்வளோ பெருசா, என்னை விட ஹைட்டாக இருக்கா. நைஸ்ல தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? ஹாய் அப்பா. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலா? சரி அப்பா, இன்னைக்கு நான் உங்க கோமாளியா நான் மாற போறேன். ஓகேங்களா? இன்னைக்கு அவங்க எப்படி இதுல கமெண்ட்ஸ்ல குறை சொல்றாங்க நம்ம பாத்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா எல்லாம் என்னன்னா சமைச்சாலும் ஏதாச்சும் ஒரு குறை சொல்றாங்கப்பா. அப்படின்னா அதுக்கு ஒரு இந்த நலபாகம்ங்கிறது வந்து கைராசி. ஆமா, அது எல்லாருக்கும் அமையணும். ஒன்று. ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் வேணும். அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சா எது செஞ்சாலும் நல்லா இருக்கும். அப்ப நீங்க சொல்றதை நான் செய்ய போறேன். சரி அப்பா, இன்னைக்கு எதுக்குப்பா சடனா சக்கரை பொங்கல் செய்யறோம்? இன்னைக்கு முதல் இந்த கிச்சன் இன்னைக்கு தான் ஓபன் பண்றோம். ஓ சோ இன்னைக்கு வந்துட்டு கௌர பிரவேசம். ஆமா, கிரக பிரவேசம். கௌர பிரவேசம் சக்கரை பொங்கல். அதனால இன்னைக்கு வந்து நம்ம சக்கரை பொங்கல் மாதிரி வச்சிடலாம். சூப்பர், ஜாலி. சக்கரை பொங்கல் யாருக்கு தாங்க சக்கரை பொங்கல் பிடிக்காது? அது நம்ம அப்பா செய்யறது செம்ம ருசியா இருக்கும். நான் வந்துட்டு அவர்கிட்ட இருந்து கத்துக்க போறேன். நான் பண்றேன்ப்பா, நீங்க சொல்லி கொடுங்கப்பா. இதுல வந்து 1 கப் அரிசி, 1 கப் அரிசி, 700 கிராம்ஸ் 700 கிராம் ரைஸ். இது வந்து 1 கப் ரைஸுக்கு வந்து முதல்ல ரைஸ் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு 1 கப் ரைஸ் போட்டு இதுல 2 கப் தண்ணி ஊற்றணும். இது இப்போ 1 கப் ஊற்றியாச்சு. ரெண்டாவது கப் நம்ம 2வது கப் ஊற்றுறோம். நான் போடுறேன். இன்னைக்கு நம்ம சமையல் சூப்பரா வரப்போகுது. ஏன்னா வந்து மூடி போட்டுட்டோம். வெயிட் எடுக்கணும். போட்டுருவா?
இப்போ அடுப்பு ஆன் பண்ணுறோம். ரைஸ் வந்து ஒரு 4 விசில் வரணும். 4 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்ப்பா? நம்ம அடுத்தது வந்து வெல்லம். கண்டிப்பா நான் பண்ணா அது உடையாது. 700 கிராம் ரைஸுக்கு 1.5 கிலோ வெல்லம். நாம ஸ்வீட் அதிகமா இருக்கணுன்றதுக்காக 700 கிராம் ரைஸுக்கு 1.5 கிலோ வெல்லம். கரெக்டா? 1.5 கிலோ வெல்லம். 1.5 கிலோ தானே? ஆமா, 2 கிலோ. கரெக்டா சொல்லிருக்கேன். இதுவும் நம்ம பத்த வைக்கணுமாப்பா? ஆமா, இது வந்து நம்ம பாகு காய்ச்சணும். இது வந்து 100 கிராம்ஸ் வாட்டரு. பற்ற வைங்க. எஸ். இப்போ பொங்கல் ஆகிட்டு இருக்கு. வெல்லம் வந்து பாகு காய்ச்சணும். பால் இதுல காய்ச்சலாமாப்பா? அதில் வேண்டாம். நம்ம இதெல்லாம் நல்ல அகலமான பாத்திரத்தில் போட்டு நம்ம இது பண்ணோம்னா இது கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே இது அப்படியே உருக்கிட்டோம். பால் இருக்குப்பா, பால் காய்ச்சலாம். அது வேண்டாம். பால் நீங்க பால் காய்ச்சணும். சக்கரை பொங்கல் வெல்லம் போட்டு பால் ஊற்றக்கூடாது. ஒயிட் சுகர் போட்டால் தான் பால் ஊற்றணும். இல்லப்பா, நீங்க இவ்வளவு நேரம் பாகுன்னு சொன்னீங்களா? வெள்ளை பாகு. அந்த வெள்ளை பாகு தான் நான் வெள்ளை பாகு. இப்போ வந்து சூடாயிடுச்சு, தண்ணி சூடாயிடுச்சு. இந்த வெள்ளம் அப்படியே உருகிடும். ஓகேப்பா. இப்போ தெரியுதாப்பா எங்களை வச்சு எப்படி டிவி ஷோல மேய்க்கிறாங்கன்ட்டு. இப்போ நம்ம வெயிட் பண்ணோம். அடுத்தது வந்து இன்னைக்கு நான் தான் அப்பாவோட கோமாளி. நம்ம குக் வந்துட்டு அவரே நிறைய வேலை செய்யறாரு. முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நெய்ல வறுக்கணும். கரெக்டா? 150 கிராம் முந்திரி. இன்னொரு கப்பை கொடுங்க. இது ஏற்கனவே ஏதோ இருக்கு. 200 கிராம்ஸ். இப்போ 150 கிராம் இருக்கு. இப்போ நமக்கு இங்க வச்சிருக்கோம். ஓ ரைட். நான் பண்றேன்ப்பா, நீங்க எதுவுமே அவ்வளவுதான். அப்படியே கொதிச்சுக்கோம். குதி 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 குதி. இதுல வந்து திராட்சை 100 கிராமு. இந்த இதுல வந்து ஏலக்காய் 1 ஸ்பூனு. 3 ஐட்டம் போடணும். ஏலக்காய் பவுடர். ஏலக்காய் பவுடர். ஏன்பா முழு ஏலக்காய் போடக்கூடாது? அது போட்டால் உங்களுக்கு ஃப்ளேவர் வராது. ஒன்று. ரெண்டாவது வந்து கீ. இது வந்து கீ. நெய் ஓபன் பண்ணிக்கிறவா? ஆமாம், கீ இருக்கு. இந்த நெய் பத்துமாப்பா? போதும். பாதி வயிற்றுல இருக்குமே. அது நிறைய ஊற்றலாம். பட் இது சரியா இருக்கும். நம்ம வறுத்துடலாமா இதை? இப்போ வறுக்கலாம். அது அப்போ ரெடியான விட்டு வறுத்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக மனம் நல்லா இது கிடைக்கும். மனம்னா வாசனை. ஃப்ளேவர். வெல்லம் வந்து ரெடியாக சிறப்பாக ஆகிட்டு இருக்கு. பாகு. ஆமாம், பாகு, வெள்ளை பாகு. இன்னைக்கு இந்த சமையல்லாம் ஏன் பண்றோம்னு கேட்குறீங்களா? இந்த சக்கரை பொங்கல், நம்ம அப்பா சமைக்கிறது, இந்த ருசி, இந்த வாசனை எல்லாம் ஏன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம வந்திருக்கோம். அண்ட் அவங்க வந்துட்டு புது கிச்சன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கலந்து ஒரு பிரம்மாண்டமா நம்ம வந்துட்டு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம். அழகா அப்பா சக்கரை பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிளவுட் கிச்சன் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய சமையல் பண்ணியிருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க. ஆனால் ஒரு குட்டி கியூட்டான கிச்சன்ல நீங்க இன்னி பார்த்தது இல்லைல்ல. ஸோ அதனால நாங்கள் கிச்சனை ஓப்பன் பண்ணிட்டோம், சமையலையும் ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ருசியா அழகழகா நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க, நிறைய குக்கிங், நிறைய ரெசிபிஸும் நீங்க கத்துக்க போறீங்க. அப்பா கிட்ட நான் ஃபர்ஸ்ட் இதை கத்துக்கிட்டு நான் வரேன், அதுக்கப்புறம் நீங்க மற்றதை பாருங்க. அப்பா நம்ம பாகு என்னாச்சுப்பா? ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும். இன்னொரு 5 நிமிஷம். ஆமா. இது எப்படி தெரியுமா இருக்கு? தேன் மாதிரி இருக்குப்பா. தேன் பாகு வந்து அந்த மாதிரி தான் வரும். இது வந்து அப்போ நீங்க எனக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு தேன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கலாம். நான் ரொம்ப நேரமா பாகு விசில் தானே வரப்போகுது. 4 விசில்ல 4 விசில். எஸ், 4 விசில் வரும். 4 விசிலுக்காக வெயிட்டிங். ஞாபகம் இருக்கு. கோமாளியா தான் ஸ்மார்ட் கோமாளியா. இது 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 வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். சக்கரை பொங்கல் ஈஸி குக்கிங். இவ்வளோ ஈஸின்னு யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் டெய்லி வரேன்ப்பா, எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா? ஐயோ பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நாங்களும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். இவங்க கிச்சனும் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க கிச்சனில் கெமியும் அப்பாவும் சேர்ந்து சமையல் பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். சக்கரை பாகு வந்து பதம் வந்துருச்சா? அப்பா எதுவும் உள்ளே இருக்குப்பா கட்டி.
பார்த்தீங்களா அந்த நுரை அப்படியே அந்த நுரை வந்து அந்த இது வருது, இந்த பபிள்ஸ் வருது. இது வந்து நல்லா கெட்டி திக்னஸ். ஓகே ஓகே. அப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப். சூப்பர், ஆஃப் பண்ணி 4 வந்துச்சா? 3 போதுமா? இல்லை 3 வந்திருக்குல்ல, இன்னும் 1. அப்பா இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சமைச்சிருப்பீங்கப்பா? எவ்வளோ பேருக்கு சமைச்சிருப்பீங்க? எவ்வளோ பேருக்கு அப்படின்னா முகூர்த்தத்துக்கு வந்து 4 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவோம். டோட்டலாக வந்து ஒரு 10,000 பீப்புள் அந்த மாதிரி வரணுங்கிற போது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 50,000 பேருக்கெல்லாம் பண்ணுவோம். அப்பா உங்களோட சிக்னேச்சர் டிஷ் நீங்கள் இதுதான்ப்பா என் பெஸ்ட் டிஷ் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? பூசணி அல்வா, மஷ்ரூம் பிரியாணி, கத்திரிக்காய் எண்ணெய் குழம்பு, சாம்பார், ரசம், இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்க, போதும். அந்த மாதிரி தான் அதில் சாப்பாட்டில். சரி, உங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு நம்ம ரங்கராஜ் சாருக்கு? அவர் வந்து வேறு இண்டஸ்ட்ரியில் இருந்தார். அப்போ இது வந்து என்னுடைய இதை பார்த்துட்டு அப்புறம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரணுன்ட்டார். அவர் வந்து நான் பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் 1 இயர் கோர்ஸ், கேட்ரிங் கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் எடுத்திருக்காரு. அப்புறம் 5 ஸ்டார் ஹோட்டலில் அதுக்காக போய் எல்லாமே கற்றுட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த அவர். ஆனால் அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து என்னை விட. நான் வந்து நார்மல் குக்கு, பட் அவர் 5 ஸ்டார் குக். சோ கியூட், ப்ரௌடா, ரொம்ப ப்ரௌடா சொல்றாரு என் பையன் 5 ஸ்டார் குக்குங்கண்ணா. 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டு வந்து மேரேஜுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட அவர் வந்து இது பண்ணாரு. அதனால தான் அவருடைய வெற்றிக்கு இவ்வளவு ஒரு இது. கண்டிப்பாப்பா, அதோட மெயின் ஒரு பில்லர், ஒரு தூணே நீங்க தான் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாரும் ஃபீல் பண்றோம். அண்ட் நீங்க சின்ன வயசுல அவருக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்களா? சமைப்பேன், பட் அவ்வளவாக நான் சமைக்க மாட்டேன். வீட்டில் நம்ம மிஸ்ஸஸ் தான் பண்ணுவாங்க. அதனால எனக்கே நான் மண்டபத்துக்கு போயிட்டு வந்தேன்னா வீட்டில் வந்து தான் சாப்பிடுவேன். வீட்டு சமையலில் நல்லா பண்ணுவாங்க, நல்ல கிராமத்து சமையல். அவங்க வந்து நல்ல. என்னப்பா உங்களோட ரொம்ப பிடிச்ச சமையல்? அவங்க எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. வந்து அவங்க வந்து இட்லிக்கு வந்து தக்காளி கடைசல் போடுவாங்க, தக்காளி சட்னி, தக்காளி கத்திரிக்காய் அந்த மாதிரி போட்டு ஒரு தக்காளி கடைசல் போடுவாங்க. அது வந்து அந்த இட்லி, தோசை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து சோளக்களி, சோளம் ஒயிட் குட்டி குட்டி அது சோளம் வந்து குருணை, அது வந்து ராகி களி. அதே மாதிரி சோளக்களி. அந்த சோளக்களிக்கு வந்து தக்காளி கடைசல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நான்வெஜ்ஜில் வந்து மிஸ்ஸஸ் வந்து நல்லா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ரங்கராஜுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இதுதான் கிடையாது, என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இதுதான் பிடிக்கும். நான்வெஜ்ஜில் ரொம்ப பிடிக்கும். வெஜ்ஜு சாப்பிடுவாரு, நல்லா இருக்கும். அவருக்கு பிடிச்ச நான்வெஜ் டிஷ் நம்ம இதில் வந்து சிக்கன். அவர் சிக்கன் தான் ஜாஸ்தி சாப்பிடுவார். நான் வந்து இந்த மிளகு போட்டு சிக்கன் பண்ணுவேன், பெப்பர் சிக்கன் நான் பண்ணுவேன். சிக்கன் ஃப்ரை பண்ணுவேன், லெக் பீஸாக எடுத்துகிட்டு வந்து பண்ணி வச்சுருப்பேன். அது லெக் பீஸாக பண்ணால் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவார். சூப்பர். நான் ஒரு நாளைக்கு வரேன், நீங்கள் எனக்காக அதே பெப்பர் சிக்கன், அதே லெக் பீஸ் எனக்காக பண்ணி கொடுங்க, ஓகேங்களா? இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. ஏன்ப்பா அங்க வச்சிட்டீங்க? நான் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஹீட்டை கம்மி பண்ணணும். ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றி பண்ணால் எனக்கு இதெல்லாம் தெரியலையே. இது எனக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்கன்னா நான் குக் வித் குமாரியில் என் குக்ஸுக்கு நான் போய் இந்த டிப்ஸை சொல்லியிருப்பேன். வாட்டர் ஊற்றுற போது கொஞ்சம் ஹீட்டு கம்மியாயிரும். நாம் வந்து இந்த அடி உள்ளே இருக்கிற ப்ரெஷர் பூரா நம்ம மேலே எடுத்து விட்டுருவோம். கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறது. இல்லைன்னா 20 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அங்கே வச்சிருக்கோங்க. இப்போ ஆவியெல்லாம் போயிடுச்சு. இப்போ வெயிட் எடுக்க போகிறோம். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், நல்லா டைம் கொடுத்து தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். பட் நம்ம ஹாட் கூலிங் வாட்டர் ஊற்றினதுனால நம்மளுக்கு சீக்கிரம் இதாகிடுச்சு. இதெல்லாம் டிப்ஸ். கொதிக்க கொதிக்க குக்கர் மேலே தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் விசிலை தூக்கி போட்டால் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ இந்த ரைஸை நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா? ஆமாம். அந்த ரைஸை நம்ம போட்டிருந்தோம்னா இது ஃபுல்லாகிடும். இதோட மசிச்சிடலாமா? எப்படி? அது வேணாப்பா, பண்ணுங்க. மெதுவா அப்படி இந்த மாதிரி மசிக்கணும். சக்கரை பொங்கல் போடுறது நல்லா மசிச்சுட்டு
மெதுவா வந்து இருங்க ஒரு நிமிஷம் இது எடுங்க இது எடுங்க இதை நம்ம வந்து இது கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும். ஓ சைடுல இருந்தே எடுத்து கொஞ்சம் நடுவுல. ஆமா அப்பதான் உங்களுக்கு வந்தது. பொங்கல் எப்படி பார்த்தீங்களா நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ மச்சிருவாப்பா வேண்டாம் நீ அது ஜீரா ஊற்றிக்கலாம். ஜீரா ஊற்றிட்டு மசிச்சுக்கலாம். அப்படியே மேலே தூக்கி ஊற்றுக்கலாம். அப்படி நம்ம சக்கரை பாகை ஆட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக போட்டுருவாப்பா? ஊற போட்டுருங்க. ஃபுல்லாக ஊற்ற சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அங்கே வைப்போம். சூடாக இருக்கான். இது பண்ணுங்க. மசிங்க நல்லா மசிங்க. போதுமாப்பா? போதும். கெட்டி அப்படித்தான் இருக்கணும். நெய் விடுவோம் இல்லையா? ஓ அம்மால. அடுத்தது வந்து 1 இதுல வந்து 100 கிராம் நெய். 100 கிராம் நெய். 2 100 கிராம் நெய். திராட்சை முந்திரி இதெல்லாம் நம்ம வறுக்க போறோம். முந்திரி ஆட் பண்றோம். முந்திரியை போட்டாச்சு. அது நம்ம கிளறியாச்சு. நல்ல பிரவுன் கலர் வரணும். இப்போ திராட்சை. ஒரு நிமிஷம். இந்தாங்க. இப்போ திராட்சை போட்டாச்சு. முந்திரி நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டேன். ரைட். இப்போ அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்தோம்னா எல்லாமே புஸ் புஸ்ன்னு ஆயிடுச்சு நல்லா. இப்போ நம்ம வந்து பொங்கலில் இந்த திராட்சை முந்திரி பொரிச்சதை உள்ள கொட்ட போகிறோம். இப்போ இதை ரெண்டாவது அடுத்தது வந்து ஏற்கனவே நம்ம இதில் 100 கிராம் நெய் விட்டுருக்குறோம். மறுபடியும் 100 கிராம் நெய் விடுறோம். கன்ஃபார்ம் நான் குண்டாதான் போகிறேன். ஆஹா நிஜமே செம்மையா இருக்கு ஸ்மெல்லு. நீங்க இதை பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இது ஜட்ஜ் பண்றதுக்காக ஒருத்தவங்களை கூப்பிட்டு வரேன். அப்படியா? ஆமாப்பா. கூட்டிட்டு வந்துடுறேன். உடனே வந்துடுறேன். அவர் எத்தனை வாட்டி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து எத்தனை பேரோட மனசை புண்படுத்திருப்பாரு, எத்தனை பேரை ஹர்ட் பண்ணியிருப்பாரு, எத்தனை பேரை அழ வச்சிருப்பாரு. இப்போ அவர் எப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். வாங்க உள்ள போட்டு. சார் வாங்க. ஹாய் சார். என்ன சர்ப்ரைஸ்? How are you sir? Good. சார் உங்களோட மாதம்பட்டி பாக்குஷாலால ஒரு புது கோமாளி சேர்ந்திருக்காங்க தெரியுமா? ஐயோ ஒரு புது ஸ்டாஃபும் சேர்ந்திருக்காங்க. அங்கேயே வச்சு சமாளிக்க முடியாது சார். ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. நீங்க நோன்னு சொல்ல முடியாது. நாங்க கீழே குக்கிங் பண்ணிட்டோம். இப்போ இவ்வளவு நாள் நாங்க குக்கிங் பண்ணி நான் கோமாளியா ஹெல்ப் பண்ணி அது சமயம் வந்திருக்கு. நீ நிறைய ஆமா யாரு குக் பண்ணா? நீங்க அதான் ஒரு சர்ப்ரைஸ், ஒரு ட்விஸ்ட். ஓகேங்களா? அது நீங்க ஜட்ஜ் பண்ணணும். நீங்க எவ்வளவு பேரை ஜட்ஜ் பண்ணிருக்கீங்க இந்த சமையல நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க சார். வாங்க சார். ஜாலியா இருக்கேன். நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். உள்ள விட்டா ஃபர்ஸ்ட். சார் ஏன் சார் இப்படி சொல்றீங்க? வெல்கம் கேமி. Thank you sir. அட்வான்டேஜ் அரக்கி. எஸ். ஆமா நம்ம ஜட்ஜ் சார் வந்துட்டாரு. பாவ வச்சு சமைச்சிருக்கீங்க. சார் நான் சொன்ன சர்ப்ரைஸ் குக் இவங்க தான். இதெல்லாம் எப்போ பிளான் பண்ணீங்க? சார் அதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ்னா எப்படி சொல்றது? சோ நம்ம அப்பா தான் வந்துட்டு குக்கு. அவரோட சேர்ந்து கோமாளியா நான் என்னமோ பண்ணியிருக்கேன். நீங்க எனக்கு ஜட்ஜ் பண்ண போறீங்க. டிஷ் எப்படி சரியா வந்திருக்குமா? நீ கோமாளியா இருந்திருக்க. பா நான் நல்லா தானேப்பா ஹெல்ப் பண்ணேன். நீ ஹெல்ப் பண்ணாலே தெரியுது. அரிசி வந்து வேகல, இன்னும் குழையணும். ஐயோ என்னப்பா? ஆமா இனிப்பு பத்தல. வேற அப்பா செஞ்சது. அப்பா செஞ்சாலும் நீ வந்து என்ன குழப்பம் பண்ண? அவர் இதெல்லாம் ஜிஜிபியா பண்ணிடுவாரு. ஆனா நீ இதுல என்ன குழப்பம் பண்ணிருக்க? பார்த்தாலே இந்த இனிப்பு பத்தல, இன்னும் நல்லா குழஞ்சிருக்கணும். நல்லா இருக்கு. ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா நெய் மணக்க பயங்கரமா இருக்கு. நாங்க 2 கிலோ நெய் ஊத்திருக்கோம். இனிப்பு பத்தல. பார்த்தாலே டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுப்பா. ஜாலியா இருக்கு. முதல்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க சார். அப்பா ஜாலியா இருக்கு. நம்ம சாரை திட்டுறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்பா நல்லா இருக்கு. திகட்டல. ஆனா நான் இன்னும் ஸ்வீட் சாப்பிடுவேன். அது குக்கு கிட்ட சொல்லுங்க. நல்லா இருக்குப்பா. சூப்பரா இருக்கு. பா
ஆக்சுவலா அது வந்து நான் வந்து யூடியூப்காக ஃபர்ஸ்ட் இங்க ஒரு என்னோட ஒர்க் ஆஃபீஸ்லயே ஒரு கிச்சன் பண்ணணும்னு நினைச்சேன். கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணேன். ரொம்ப அழகா இருக்கு சார். நான் வந்தோடனே வந்துட்டு இங்க நிறைய சுத்தி எல்லாத்தையோட போட்டோலாம் எடுத்தேன். நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன், என்னை திட்டாதீங்க. அண்ட் நாங்க வந்துட்டு நாங்களும் சேர்ந்து அப்பாவோட சமைச்சு இது ஒரு இனாகிரேஷனா அப்பா ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரே, கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கோம். கிரகப்பிரவேசம் சொல்லு. கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கோம். நான் தான் விளக்கேத்தி இருக்கேன், நான் தான் கிண்டி இருக்கேன். சார் உங்களோட ஜோக்ஸ் அப்பார்ட், சும்மா இல்ல அதெல்லாம் ஓஹோன்னு வரும். அது நீ வேற விளக்கேத்தி இருக்க. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ எம் வெரி ஹாப்பி சார். நான் ஃபர்ஸ்டே வந்துட்டு நான் பார்த்துட்டேன் உங்களோட ஆஃபீஸில் நிறைய பெரிய வந்து இன்டர்வியூ பண்ண போறியா? இல்லை, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா எங்கள் ரேடியோ ஆஃபீஸில் வந்துட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த சேல்ஸ் டீமு, மார்க்கெட்டிங் டீமு அப்படி இப்படின்னு. உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா எல்லாம் பெரிய ரூமாக இருக்குது, இங்கே ஒரு க்யூட் கிச்சனாக இருக்குது, என்னென்னமோ இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்களே சொல்லுங்களேன், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது உங்கள் ஆஃபீஸில்? இது வந்து நம்மளோட வெட்டிங் கம்பெனியோட கார்பரேட் ஆஃபீஸ். நம்ம சென்னை, பெங்களூர் எங்கே வந்து என்ன பண்ணாலும் நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் இருக்கணும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப நான் வந்து ஆசைப்பட்டு டிசைன் பண்ணது. இந்த ஃபால் சீலிங் ஆகட்டும், இந்த செடியெல்லாம் வந்து அந்த செடியை உள்ளே வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த டிசைன் நான் பண்ணேன். ஸோ இதோட இன்டீரியர் நான் தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை ஒரு நான் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி. பட் இது வந்து ஒரு 8 years ஆச்சு. ஸோ இங்க வந்து அதான் ஒரு கம்பெனி, நம்ம வெட்டிங் கம்பெனி என்ன தேவையோ அதோட டீம் எல்லாம் இருக்காங்க. கஸ்டமர் கேர் இருக்காங்க, ஆமா, அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸு, பர்ச்சேஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் பிளானிங், அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் ரூமு. மொத்தம் 3 ஃப்ளோர். இந்த ஃப்ளோர் வந்து கான்ஃபரன்ஸ் ரூமு, இது மினி கான்ஃபரன்ஸ். ஸோ மேலே வந்து என்னோட ரூம், என்னோட ஜிம். ஆஃபீஸ்க்குள்ளே ஜிம்மா? ஆமாம், ஜிம்முக்கு போயிட்டு வர்றதுக்கு 1 hour ஆகுது. டிராஃபிக்கில் போகிறதுக்கு 1 மணி நேரம், வர்றதுக்கு 1 மணி நேரம், அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒர்க் அவுட் 1 மணி நேரம், 3 hours டோட்டலாக. ஸோ இங்கே எனக்கு அந்த ட்ராவல் டைம் மிச்சமாகும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஆஃபீஸ் பண்ணுறப்பவே ஜிம்மும் பண்ணிட்டேன். ஒர்க் பண்ணிட்டு நீங்க அந்த இன்ஸ்டாகிராம்ல காமிப்பாங்க, வாக்கிங்லயே அவங்க கான்ஃபரன்ஸ்ல பேசுவாங்க. அப்படியெல்லாம் அதெல்லாம் இல்ல. ஒர்க் அவுட் பண்ற டைம்ல ஒர்க் அவுட், ஜிம் பண்ற ஐ மீன் ஒர்க் பண்ற டைம்ல ஒர்க். இப்போ ஆக்சுவலா நான் கிச்சன்ல பிளான் பண்ணோம் ஒரு யூடியூப் ஸ்டுடியோ பண்ணணும்ட்டு, கிச்சன் ஸ்டுடியோ. பட் ஓகே, இங்கேயே இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நல்லா இருக்கு சார். இதுவே வந்து ஒரு மினி கிச்சன் மாதிரி இருக்கு. ஒன்னொன்னு நான் வந்து ஒன்னொன்னு பாக்குறேன், கியூட்டா இருக்கும். நீங்களும் இதெல்லாம் ஹேண்ட் பிக்டா? அதெல்லாம் நம்ம டீம் வந்து அவங்களா ஒரு நீங்க பார்த்து பண்ணுங்கன்னு ஒரு ஐடியா மட்டும் சொல்லிட்டேன், அவங்களா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டோம், நம்ம ஜிம் வேற இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நான் வேற கொஞ்சம் ஒல்லியாகணும் அப்படின்னு இருக்கேன். நம்ம வாய்ப்பே இல்லை. எல்லாரும் இப்படி சொன்னீங்கன்னா நான் எப்போதான் வருது? சரி பரவாயில்ல, நீங்க சொன்னாலும் நான் போய் பார்க்கணும். அந்த இடத்த போய் பார்த்துடலாமா? ஹாய்ப்பா, அப்பா தேங்க்யூ ஸோ மச்ப்பா. ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் உங்களோட கிச்சனில் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி வெரி ப்ரவுட். அண்ட் உங்களோட சேர்ந்து சமைக்கிறப்போ ஜாலியாக இருந்தது. ஒரு வார்த்தைகள் எனக்கு தெரியாத அர்த்தங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி பண்ணோன்னா சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூப்பா. அண்ட் இந்த சக்கரை பொங்கலோடையே நான் வந்துட்டு என்ஜாய் பண்ணி இந்த ஒரு விருந்தா சாப்பிடலாம். பெரிய ட்ரீம் இருக்கு, பெருசா வந்து ஒரு நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். எங்க அப்பா வந்து ஒரு தனி ஒரு பர்சனா வந்து இந்த கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சாரு. அவர் சாப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணது வந்து எனக்கு ஒரு லைஃப் டைம்ல அது ஒரு பெரிய, எப்பவுமே ஒரு ஸ்பெஷல். த்ரிஷா நயன்தாரா? என்ன கேள்வி இது? த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா? எனக்கு எல்லா காருமே பிடிக்கும். நான் வாங்குற ஒவ்வொரு காருமே நான் வந்து ரொம்ப ட்ரைவ் பண்ணுவேன், அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்.